ஹலோ. இப்போ இந்த கிரி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம், இது ஒரு மீன் பண்ணை, மீன் குட்டை. இது வந்து ஒரு 80 அடிக்கு 30 அடி சைஸு. ஒரு ஆழம் வந்து ஒரு 7-8 அடி ஆழம் இருக்கும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ரிச்டு வாட்டராக இரிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிணத்துல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து மீன் குட்டைக்கு விட்டு, மீன் குட்டையோட கழிவை தண்ணி எடுத்து இரிகேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து உர செலவு வந்து குறையுது, பாதியாக குறையுது. ரெண்டாவது, இதில் மீன் வளர்ப்பில் நமக்கு ஒரு உபரி வருமானம் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 மீன் வளர்த்தலாம். வருஷம் 2 பேட்ச் எடுக்கலாம். ஸோ ஒரு பேட்சுக்கு மினிமம் ஒரு மீன் 1 கிலோன்னா கூட 1.5 டன் மீன் எடுக்கலாம். இன்றைக்கி ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஸோ 2-2.5 லட்ச ரூபா, வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா இதிலே சம்பாதிச்சு கொடுத்தோம். ஸோ நமக்கு இதர செலவு, மேற்படி செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் வந்து படிக்கும். 2 அட்வான்டேஜ், நமக்கு வருமானத்துக்கு வருமானம், ஊட்டமேற்றிய தொழுவுற மாதிரி ஊட்டமேற்றிய நீர் பாசன முறையை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு பண்ணையிலையும் அவசியம் இந்த மீன் குட்டை இருக்கணும். இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு உபரி வருமானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பாகவும் இது பயன்படுத்திக்கலாம். இங்கே எங்கெல்லாம் மழைநீர் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சேகரித்து இந்த குட்டையில் சேமிச்சுக்கலாம். ஸோ அதனால நிலத்தடி நீரும் டெவலப் ஆகும், நீர் மேலாண்மையும் நம்ம மேம்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.